வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேக் யூஸ் பண்ணி சாட்பாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரேக் இஸ் நத்திங் பட் ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷனுங்க. ஸோ இந்த ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் மாடல் யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஸ்டைல் ஆஃப் சாட்பாட் எப்படி கிரியேட் பண்ணுறது N8Nல அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். நீங்கள் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணணும்னா, பட் N8N வந்தனால எல்லா விஷயமும் சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ என்னன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ட்ரைன் பண்ணணுங்க. அதுதான் ரேக்கோட ஃபர்ஸ்ட் ரூல்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் என்ன நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எம்பெடிங்ஸை நீங்கள் ட்ரைன் பண்ணி ஆகணும். அது ரெக்கர்சிவ் அண்ட் கேரக்டர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டரில் போய் உங்களுக்கு ரிட்ரைவ் மெக்கானிசம்ஸில் பக்காவாக அது உங்களுக்கு ப்ரிடிக்ட் ஆகணும். ஸோ அதுதான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் சிங்க்அப் பண்ணி பைன்கோன் வெக்டார் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் எம்பெடிங்ஸ், அதாவது அஷ்யூர் எம்பெடிங்ஸ் ஓப்பன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ரிகர்சிவ் கேரக்டர் ஸ்பிளிட்டு பண்ணுறோம். அண்ட் தென் ரிட்ரைவல் ஆர்ஏஜிக்கான டாக்குமெண்ட் ட்ரைனிங்கை இங்கே நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு இந்த பைன்கோன் வெக்டார் ஸ்டோர் ரிட்ரைவலை பிளேஸ் பண்ணி நம்ம என்ன இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இண்டெக்ஸில் இருந்து ஃபைன் டியூன் அந்த எம்பெடிங்ஸ் வழியா, அதாவது எம்பெடிங்ஸோட ஹெல்ப் மூலிமா நம்மளோட அவுட்புட்டை இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுற கொடுக்குறோங்க. இவ்வளோ தான். இட்ஸ் மேட்டர் ஆஃப் 10 minutes ஒர்க் தான் நீங்கள் ரேக் கான்ஃபிகர் பண்ணுறது N8Nல. வாங்க வித்வுட் வேஸ்டிங் டைம் எப்படி ஃப்ளோ பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். எக்ஸிக்யூட் தி ஃப்ளோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் லைக் இட் இஸ் ரன்னிங் தி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் trained model using embeddings of Azure OpenAI. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிச்சு. ஸோ இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு ட்ரிகர் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபைல் கிரியேட்டட், இன்னொன்று வந்து ஃபைல் அப்டேட்டட். ஃபைல் கிரியேட்டடில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் ஒரு கிளைண்ட் ஐடி அண்ட் தென் கிளைண்ட் சீக்ரெட்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ கிளைண்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கிளைண்ட்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிளைண்ட் ஐடி ஷோ பண்ணும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கிளைண்ட் சீக்ரெட் காட்டும். ஸோ அந்த கிளைண்ட் சீக்ரெட்டையும் காப்பி பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து எடிட் அக்கௌண்ட்னு போட்டு இந்த கிளைண்ட் ஐடி அண்ட் தென் கிளைண்ட் சீக்ரெட் ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் த கூகுள் அக்கௌண்ட் சிங்க்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் ஃபைல் கிரியேட்டடில் எவ்ரி மினிட் வந்து யூ ஹேவ் டு போல் தி டைம்ஸ்னு சொல்லியிருக்கோம். லைக் கைண்ட் ஆஃப் அ ட்ரிகர் பேசிஸ். ஸோ ட்ரிகர் ஆனில் வந்து சேஞ்சஸ் இன்வால்விங் அ ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர், அதாவது ரேக் டெஸ்ட்னு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட கூகுள் டிரைவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட கூகுள் டிரைவில் நான் ரேக் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கீழே ஒரு ஃபைல் கிரியேட்டட்ன்ற ஒரு ஃபைல் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N8Nல ரேக் டெஸ்ட்ன்றதை என்னோட ஃபோல்டர் மேப் பண்ணிட்டேன். வாட்ச் ஃபார், அதாவது உள்ள அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்றத நான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைல் கிரியேட்டர்ன்ற ஒரு ஃபைலை பார்க்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ ஃபெச் டெஸ்ட் ஈவெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இது ஃபெச் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் பேக் டு கேன்வாஸ் இங்கே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் கூகுள் டிரைவ் ஃபைல் அப்டேட்டட் அப்படின்றது இங்கே ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாதுங்க. இங்கே வாட்ச் ஃபார் ஃபைல் அப்டேட்டட் மட்டும் தான் கொடுப்போம். ஃபைல் கிரியேட்டட் பதிலாக ஃபைல் அப்டேட்டட்ன்றது கொடுத்ததுக்கப்புறம் மற்ற எல்லா கான்ஃபிகரேஷனுமே சிமிலர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ட்ரிகரையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம இங்கே கொடுத்தே ஆகணும். ஸோ டவுன்லோட் ஃபைல் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அகைன் அக்கௌண்ட் சிங்க்அப் ஆகிடும் செக் பண்ணிவிட்டு ரிசோர்ஸ் ஃபைல் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட்னு செட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் வந்து எப்படி இருக்குன்னா பை தி ஃபைல் ஐடி தான் நடக்கும். ஸோ ஃபைல் ஐடிக்கு நமக்கு இங்கே ஜேசன் ஐடி இருக்குது. ஸோ ஜேசன் ஐடி நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா எக்ஸ்பிரஷனில் ப்ளேஸ் ஆகிடும். ஃபைல் நேமும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஜேசன் ஐடி அண்ட் தென் ஃபைல் நேம் ரெண்டுமே காட்டும். நீங்கள் அதை ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கோங்க. ஜேசன் ஐடி அண்ட் ஜேசன் நேம் வந்து மேனுவலாக கொடுத்துக்கோங்க. இட் வில் fetch that ஃபைல். ஓகேங்களா? now பேக் டு கேன்வாஸ். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு, அதாவது ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைல் அப்டேட் ஏதாவது மாடிஃபை பண்ணால் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரிகரும் போட்டாச்சு. ஸோ நவ் டவுன்லோட் ஃபைல் கூகுள் டிரைவும் முடிச்சாச்சு. நவ் பைன்கோன் வெக்டார் ஸ்டோர், இந்த பைன்கோன் வெக்டார் ஸ்டோர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எம்பெடிங்ஸை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த இண்டெக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பைன்கோன் வெக்டார் ஸ்டோர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் பைன்கோட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டேங்க. பைன்கோன் அக்கௌண்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கிரியேட் அன் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஏபிஐ கீஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஏபிஐ கீஸை மறக்காமல் ஒரு நோட் பேட்லையோ இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் பேடில் வச்சதுக்கப்புறம் இந்த ஏபிஐ கீஸ் பத்திரமா நீங்கள் கான்ஃபிகரும் பண்ணணும். அது N8Nல எங்கே கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். பைன்கோன் வெக்டாருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே எடிட் அக்கௌண்ட் போனீங்கன்னா இங்கே ஏபிஐ கீ கேட்கும். அந்த ஏபிஐ கீயை நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணால் பைன்கோன் அக்கௌண்ட் சிங்க்அப் ஆகிடும். சிங்க்அப் ஆன அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக போயிடுங்க. அங்கேயே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் இண்டெக்ஸ்ன்னு காட்டும். கிரியேட் இண்டெக்ஸ்ன்னு காட்டும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரியேட் இண்டெக்ஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லாமா டெக்ஸ்ட் எம்பர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிலிங்குவல் E5 லார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம், பைன்கோட் ஸ்பாஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த எம்பர்டட் மாடல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து இப்போ லாமா டெக்ஸ்ட் எம்பெடட் V2 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி AWSல நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஒரு இண்டெக்ஸை. அந்த இண்டெக்ஸ் எங்கே நான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் இண்டெக்ஸஸ் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் வந்து திகழ் ஃபைல்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அண்ட் கவின் ஃபைல்ஸ்னு கிரியேட் ஆயிருக்கு. நான் இப்போதைக்கு கவின் ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், திகழ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ கவின் ஃபைல்ஸ்ன்றது மட்டும் தான் என்னோட இண்டெக்ஸ் நேம். ஸோ நேராக நான் இப்போ டேரெக்டாக இங்கே போகிறேன். ஸோ என்னோட இண்டெக்ஸ்க்கான கான்ஃபிகரபிளை நான் எங்கன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். N8N பார்த்தீங்கன்னா என்னோட பைப் அக்கௌண்ட்டில் இந்த ஏபிக்கு செட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் சிங்கப் ஆகிடும். சிங்கப் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் உங்களோட பைன்கோன் இண்டெக்ஸ் அப்படின்றது கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் கவின் -ஃபைல்ஸ் உங்களோட இண்டெக்ஸ் நேம் இங்கே கொடுத்துடணும். மறக்காமல் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் இண்டெக்ஸ் வந்து சிங்கப் ஆகும். ஆப்ரேஷன் மோடு என்ன பார்த்துருக்கேன்னா இன்சர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளவுட் டெப்ளாய்மெண்ட், அதாவது இந்த வெக்டார் ஸ்டோர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டாக்குமெண்ட்டை ட்ரைன் பண்ணி அந்த வெக்டார் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறேங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நான் பண்ணுறேன். ஸோ நவ் பேக் டு கேன்வாஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எம்பெடிங்ஸ் அஜூர் ஓப்பன்ஏயோட ஹெல்ப் தேவை. இது எப்படி கிரியேட் பண்ணுறது? இது வரைக்கும் நம்ம அஜூர் ஓப்பன்ஏ அக்கௌண்ட் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்படிங்க எம்பெடிங் அடா அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் காமிச்சிடுறேன். நேராக உங்களோட அஜூர் அக்கௌண்ட் போயிடுங்க. அஜூர் அக்கௌண்ட் போயிட்டு உங்களோட ஓப்பன்ஏஐ சர்வீசஸ் கீழே ஏஐ ஃபவுண்ட்ரி போர்ட்டலுக்குள்ளே போயிடுங்க. ஏஐ ஃபவுண்ட்ரி போர்ட்டலுக்குள்ளே போன அடுத்த செகண்டே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட மாடல்ஸில் போய் எம்பெடிங்னு சர்ச் பண்ண ஆரம்பிங்க. எம்பெடிங்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் கொடுக்கும். அந்த மாடலில் நீங்கள் இந்த மாதிரி லைக் கைண்ட் ஆஃப் லைக் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட ஓவர்வியூவில் போயிடுறேன், இல்லை மாடல் கேட்டலாக்ல போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் எம்பெடிங் அடா 002ன்ற காட்டுங்க. ஸோ யூஸ் திஸ் மாடல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாடல் டெப்ளாய் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். எஸ், நீங்கள் டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏபிஐ கீஸ் அண்ட் தென் உங்களோட யூஆர்எல்ஸ் கிடச்சிரும். ஸோ நான் என்னோட டெப்ளாய்மெண்ட் மாடலில் போய் பார்த்தேன்னா எனக்கு மேபி அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்னோட டெப்ளாய்மெண்ட் மாடலில் போய் பார்க்குறேன். ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் த டெப்ளாய்மெண்ட் மாடல் டெம்ப்ளேட்ஸ். இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அஜூர் சர்வீஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி மாடல்ஸ் அண்ட் என் பாயிண்ட்ஸ் கீழே நீங்கள் வந்து டெப்ளாய்மெண்ட்டில் எம்பெட்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எம்பெடிங் அடா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கீ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, காப்பி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் அதை கண்டிப்பாக இங்கே கான்ஃபிகர் பண்ணி ஆகணும் கரெக்டாக. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஜிபிடியோட மாடல் நேம் இங்கே கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் எம்பெடிங் அடா 002 மாடல் நேமும் நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் இட் வில் ஹிட் ப்ராப்பர்லி. எடிட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நேம் எது வேணால் வச்சுக்கோங்க. அண்ட் தென் எம்பெடிங்கோட வெர்ஷன் ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என் பாயிண்ட், உங்களோட எம்பெடிங் என் பாயிண்ட்ஸ் நாட் டு யோர் அஜூர் ஓப்பன்ஏஐ அண்ட் அஜூர் என்இஐ ஜிபிடி மாடலோட என் பாயிண்ட்ஸ் இது கிடையாது. இது எம்பெடிங்கோட என் பாயிண்ட். நல்லா பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் cognitivservice.azure.comனு இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி கரெக்டான என் பாயிண்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எம்பெடிங் ஹிட் ஆகும். சரிங்களா? நவ் பேக் டு கேன்வாஸ். ஸோ எம்பெடிங் செட் பண்ணியாச்சு. எம்பெடிங் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட் டேட்டா லோடர் நமக்கு தேவை. டிஃபால்ட் டேட்டா லோடரில் நான் என்ன செட் பண்ணிக்கிறேன், டைப் ஆஃப் டேட்டா வந்து பைனரியாக இருக்கணும். அண்ட் தென் லோட் ஸ்பெசிஃபிக் டேட்டா ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் பை மை டைப்னு கொடுத்துட்டேன். நான் எந்த டைப்பும் இதில் மிஸ் பண்ணல. ஸோ இது ஆஸ் யூஷுவல் தாங்க, இது பிரச்சனை கிடையாது. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சினாரியோ. நான் பேக் டு கேன்வாஸ். ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டரில் சங்கா, அதாவது உங்களுக்கு எத்தனை சங்கா பிரியணும் அப்படின்றத நீங்கள் இங்கே போட்டுக்க முடியும். நான் ஃபிக்ஸ்ட் லைக் 1000 சங்க் சைசஸ் அண்ட் தென் சங்க் ஓவர்லேப் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ரிகர்சிவ் கேரக்டர் எத்தனை டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டராக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மேனுவலாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். நவ் பேக் டு கேன்வாஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பைன்கோன் வெக்டார் ஸ்டோர் ரெடி along with your index and then embeddings training ஓட. ஸோ இதை செட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பைன்கோன் வெக்டார் ஸ்டோரை தான் நீங்கள் ஏஜென்ட்டுக்கு ஃபீட் பண்ண போகிறீங்க. ஏஜென்ட்டோட வெக்டார் ஸ்டோர் டூல், அதாவது டேட்டா பேசஸ் டூல் கீழே நீங்கள் இதை செட் பண்ண போகிறீங்க. அப்படி செட் பண்ணாதான் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுற டேட்டா வந்து இந்த டேட்டா பேசஸை ஹிட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த எம்பெடிங்ஸ் அண்ட் தென் அஜூர் ஓப்பன்ஏஐ சாட் மாடல், இது ரெண்டு ஹெல்ப்புமே எங்கேருந்து எடுத்துக்கணும், ரெண்டுமே சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னா வெக்டார் ஸ்டோர் டூல்லேருந்து எடுத்துக்கும். வெக்டார் ஸ்டோர் டூல் வந்து ஏஜென்ட் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற இன்புட்ஸை வாங்கி வெக்டார் ஸ்டோர் ஹிட் பண்ணி அங்கே இருக்க குவரி, அதாவது வெக்டார் ஸ்டோர் டூல்ஸ் குவரி மூலிமா இண்டெக்ஸை ஹிட் பண்ணி இண்டெக்ஸ் எம்பெடிங் கேட்டு அண்ட் தென் அகைன் மாடல் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு அகைன் ஏஜென்ட்குள்ளே கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இது ஃபுல்லாக நடக்கிறது. ஸோ இந்த பைன்கோன் வெக்டாரை வந்து நீங்கள் ப்ராப்பராக எத்தனை டாக்குமெண்ட் வேணால் கொடுத்து ட்ரைன் பண்ணி வச்சுக்க முடியும். அதுதான் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப். ஓகேங்களா? இப்போது சாம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், வென் சாட் மெசேஜ் ரிசீவ், அதாவது ஒரு ஓப்பன் சாட் ட்ரிக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஏஐ ஏஜென்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஏஐ சாட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். விண்டோ பஃபர் மெமரி யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹிட் பண்ணுற டேட்டா வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ கொஸ்டின் வந்து லாங்காக இருந்ததுன்னா விண்டோ பஃபர் மெமரி எனக்கு தேவைப்படுது. அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர் யூஸ் பண்ணுறேன்.
ஏன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் இட் வில் கெட் கன்ஃபியூஸ், உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஜேசன் ஃபார்மேட்காக இந்த ஸ்ட்ரக்சர் அவுட்புட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வெக்டார் ஸ்டோர் டூல் ட்ராக் பண்ணி போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன கான்ஃபிகர் பண்ணிக்கன்னு காட்டுறேன். ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் டூல்ன்ற ஒரு நேம் வச்சுட்டு அண்ட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனி கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் லிமிட் வந்து 4ன்னு செட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த டூல் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நான் இதை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் லைக் ஃபெச் த டேட்டா ஃப்ரம் தி பைன்கோன் வெக்டார் ஸ்டோர். நவ் த பைன்கோன் வெக்டார் ஸ்டோரில் அகெயின் சேம் அக்கௌண்ட் சிங்க் அப் அண்ட் தென் ரிட்ரைவ் தி டாக்குமெண்ட்ஸ் ஆப்ரேஷன் மோடுன்றது நீங்கள் செட் பண்ணணும். முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், இன்சர்ட் டாக்குமெண்ட் பார்த்துருப்போம். இங்கே வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ரிட்ரைவ் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ரிட்ரைவ் டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ்லேருந்து கரெக்டாக ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இதுதாங்க ரேகோட மெக்கானிசம்ஸே. ஸோ உங்களோட ஃபைல்லேருந்து இது ரிட்ரைவ் பண்ணும். ஸோ ரேங்க் ரிசல்ட்ஸும் இருக்குது. ஸோ ரேங்க் ரிசல்ட் பேஸ் பண்ணி கொண்டு வரலாம். பட் அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ப்ராசஸ். ஸோ அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். Now back to canvas, like a Pinecone vector store வந்து உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துரும் along with the help of embeddings Azure OpenAI. இங்கே embeddings போடணுமா? எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட் ஆஃப் embeddings அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணி ஆகணும். மறக்காமல் மாடல் டெப்ளாய்மெண்ட் நேமை ப்ராப்பராக கொடுத்துருங்க. அண்ட் மோர் ஓவர் லைக் Azure OpenAI சேட் மாடலும் நீங்கள் இங்கே போட்டாகணும். ஏன்னா இது ரெண்டுமே தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா வெக்டார் ஸ்டோர்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வேல்யூவும் அண்ட் தென் டேட்டா எம்பெடிங்ஸை வந்து எடுத்து தரதுக்காகவும் ரெண்டுமே இது யூஸ் ஆகும். ஸோ இது அக்ரிகேட்டடாக ஒர்க் ஆனால் மட்டும்தான், அதாவது சேர்ந்து ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ஏ ஏஜென்ட்டில் வரும். ஸோ ஏ ஏஜென்ட்டில் என்ன பெருசாக கான்ஃபிக் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ப்ராம்ப்ட் வந்து நான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் மாதிரி நான் கொடுத்துட்டு ரெக்வைஸ் ஸ்பெசிஃபைட் அவுட்புட் வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும் அண்ட் தென் கனெக்டட் டு சாட் ட்ரிகர் டூல் ஏஜென்ட்டும் சும்மா நேம் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பெருசாக நான் கான்ஃபிகர் எதுவுமே பண்ணல. பேக் டு கேன்வாஸ் வந்துடுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா போதும். ஆட்டோ ஃபிக்ஸும் நீங்கள் போட்டுக்க முடியும். பட் இந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி பேக் டு கேன்வாஸ் நான் சொல்லிட்டேன். இங்கேயும் நீங்கள் வந்து சாட் மாடலில் கொடுத்தே ஆகணும். எதுக்காக இந்த சாட் மாடல் எங்கே கொடுக்குறோன்னா ஏஜென்ட்டுக்கு அகைன் தெரியணும் வர இன்புட் என்ன கொடுக்குறாங்க அண்ட் தென் போகிற அவுட்புட் என்ன போகுது அப்படின்றது ஏஜென்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே தான் இங்கே வெக்டார் டூலில் வர இன்புட் என்னன்னு தெரியணும் அண்ட் போகிற அவுட்புட் என்னன்னு தெரியணும். ஸோ எம்பெடிங்ஸ் வந்து உங்களோட சர்ச் குவரி ஃபில்டரிங்கில் இருந்து உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்குற வேல்யூ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆனால் மட்டும்தான் அக்யூரேட்டாக உங்களுக்கு ரேக் நீங்கள் ட்ரைன் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து உங்களுக்கான ஆன்சர் கிடைக்குங்க. ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஓப்பன் சேட்னு கொடுக்குறேன். ஓப்பன் சேட்டில் இப்போ நான் ஆல்ரெடி சில விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ என்னோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோட டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா கம்பெனி நேம் ஃபவுண்டட் அண்ட் ஹெட் குவார்ட்டர் சிஇஓ இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ NI10ல் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து ஃபைண்ட் தி சிஇஓ நேம் ஃப்ரம் த டாக்குமெண்ட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் ஆகுது. நோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட அவுட்புட் என்ன இருக்குன்றதை நான் இங்கே பார்க்குறேன். Who is the CEO of American ERP? Please provide the CEO name and listed in the company documents ன்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ கம்பெனி டாக்குமெண்ட்ஸோட எம்பெடிங்ஸ் அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா ஜான் டோ லிஸ்டட் தி CEO of American Television, the company behind the அவுட்புட் வந்திருக்கு. இது எல்லாமே ப்ராசஸ் உள்ள நடக்கிற ப்ராசஸ். பட் டோன்ட் லைக் கன்ஃபியூசிங். இதெல்லாம் என்னென்ன கொடுக்குதுன்றது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜான் டோ அப்படின்றது ப்ராப்பராக கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதோட அவுட்புட் இங்கே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டில் போய் அதை வெரிஃபை பண்ணிக்க முடியுமா? எஸ், ஜான் டோ சிஇஓ அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ வேறு மாதிரி சர்ச்சஸ் என்ன பண்ணணும்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரியல் டைம் சப்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்குது. ஓகே, என்னென்ன சப்போர்ட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதை நான் கேட்குறேன். Okay, sorry. What are all the supported industries? Again execute ஆகுது. அவுட்புட்காக வெயிட்டிங். எஸ், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், ரீட்டைல், ஃபினான்சஸ் பர்ஃபெக்ட்ங்க. அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மேட்டர் ஆஃப் 10 minutes நீங்கள் ஒரு என்ன நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபில்டர் சேட்பாட் வந்து OCR ப்ராசஸ்லையும் சரி எம்பெடிங்ஸ் யூஸ் பண்ணியும் சரி பக்காவாக ரெண்டாவது பார்த்தீங்களா? ஸோ இந்த அக்யூரசி இது வந்து ஒரு 10 minutes 20 minutes உங்களால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது ஈஸியஸ்ட் வேல. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ட்ரை திஸ் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு again I'm doing it by tomorrow. எதுனா யூஸிங் நான் 11 labs யூஸ் பண்ணி பண்ணுவேன். 11 labs யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேட் ட்ரிகர் இருக்காது. அதுக்கு பதிலாக வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் மூலிமா ஒரு மொபைலில் இருந்தே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணி சர்ச் பண்ண முடியும், அதாவது உங்களுக்கு ஏஜென்ட் எப்படி ஹெல்ப் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? see you on tomorrow. bye bye, take care.